உயிர்நாடி விவசாய குழு நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சார். நான் அரியலூர்லேருந்து குமார் பேசுகிறேன். உங்களின் பண்ணை திட்டங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் பற்றி பேசலான் இருக்கேன். அதை என்னோட இப்போ நான் 18க்கு 30 செட்டு போட்டிருக்கேன் சார். இப்போ அந்த செட்டில் ஆல்ரெடி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஒரு 4 மாடு வாங்கிட்டு அப்பாவுக்கு ஒரு ரூம் அதை தடுத்து கொடுத்துட்டு, அப்பா அங்கே வயலில் இருந்துக்கிறேன்னு சொன்னார். இப்போ ஒரு 8 கோழி இருக்குது, நாட்டுக்கோழி. 8 கோழி நாட்டுக்கோழி இருக்குது. அந்த கோழியை கொண்டு வயலில் விட்டுட்டு ஒரு 4 மாடு ஃபஸ்ட்டு ஒரு 2 மாடு வாங்கிட்டு அதில் ரூமை தடுத்துட்டு அப்பா அங்கே இருந்துக்கிறேன்னாரு. அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தது. இப்போ என்னன்னா, இப்போ இந்த நபார்டில் மாட்டுப்பண்ணை திட்டம் இருக்குல்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். நான் அடுத்த வாரமாக போய் பேங்கை போய் அப்ரோச் பண்ணோம். இப்போ அந்த செட்டில் நான் கேட்ட வரைக்கும் என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அந்த செட்டை சைடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ 18 அடி அகலம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம தீவனம் போடுற மாதிரி வச்சுட்டு 2 பக்கம் மாடு கட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இங்கிட்டு 4 மாடு, இங்கிட்டு 4 மாடு. இப்போ இந்த 18 அடி அகலம், 30 அடி நீளத்தில் கொட்டாய் இருக்குது என்கிட்ட. அந்த கொட்டாயை அகலத்தை லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த பக்கமும் மாடு கட்டலாம், அந்த பக்கமும் மாடு கட்டலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கத்துலேயே இன்னொரு செட்டு போட்டு அதில் இன்னொரு 2 மாடு கட்டிட்டு அதில் ரூமை தடுத்துடுற மாதிரி அப்பாவுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் சார். இன்னும் பேங்கில் போய் அப்ரோச் பண்ணோம். பேங்கு ஓகே, இந்த நபார்டு வங்கியில் லோன் தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த திட்டத்தை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி சப்போஸ் அது முடியாது, கிடைக்கல, லோன் கிடைக்கல, முடியாது அப்படின்னா இப்போதைக்கு நான் ஒரு 2 மாடு வாங்கிட்டு அந்த ரூமை தடுத்துட்டு அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் சார். நான் அடுத்து நாட்டுக்கோழி வளர்ப்பு, அந்த மாடு வளர்ப்பில் இதான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த திட்ட அறிக்கை எப்படி பேங்க் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அந்த டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வச்சு இது மாதிரி தான் சார் நான் பண்ண போகிறேன், இந்த எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இருக்குது, இவ்வளோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை வச்சு போயிட்டு பேங்கை அப்ரோச் பண்ணிட்டு பேங்க் ஓகேன்னா மாட்டு பண்ணை வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் சார். அடுத்தது இப்போ ஒரு 8 நாட்டுக்கோழி இருக்குது. வாங்கிட்டு 38 குஞ்சு வாங்கிட்டு வந்தேன். நம்ம அரியலூர் ராஜான்னு நம்ம சுரேஷோட ஃப்ரெண்டு அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அது இப்போதைக்கு 8 கோழி தான் இருக்குது. இப்போ எல்லா கோழியும் முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாட்டுக்கோழி வளர்ப்பில் அதை கொஞ்சம் அதிகரிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார். அடுத்து கடக்கநாத்த கோழி, அதுவும் வாங்கி பண்ணலான்னு தான் பிளானு. ஆனால் கடக்கநாத்தை நான் வாங்கினேன் ஒரு 6 கோழி வாங்கிட்டு தோட்டத்தில் சித்தப்பா வயல் கொண்டு போல் தோட்டத்தில் வச்சுருந்தேன். இப்போ எங்கள் சித்தப்பா தோட்டம் ஒரு வீடு தோட்டத்தை ஒட்டி இருக்கும், அங்கே வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வேறு இடத்துல எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வச்சுருந்தேன். அங்கே என்ன ஆச்சுன்னா, ஒரு கோழியை துரத்தி நாய் பிடிச்சிருச்சு. நம்ம அடுத்த பதில் நம்ம நாட்டுக்கோழி நாயை துரத்துனோம்னா பறந்துடும். அந்த கடக்கணத்தை பறக்காது. என்ன ஆச்சுன்னா, அது நாய் பிடிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் என் சித்தப்பாவோட இடம் இருக்குது. ஒரு கிலோமீட்டர் வருது, ஒரு 1/2 கிலோமீட்டரோட 3/4 கிலோமீட்டர் வரும். அங்கே கொண்டு வச்சேன். இதே நாய் மோப்பம் முடிச்சு திரும்ப அங்கே போயிட்டு அங்கே 2 கோழியை பிடிச்சிருச்சு. அவன் மொத்தம் என்னோடய கடக்கணத்தை கோழி 3 கோழியை நாயை பிடிச்சிச்சு. ஒரு கோழி 380 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன், 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஒரு கோழி. 380 ரூபாய் சரியாக ஞாபகம் இல்லை, வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மொத்தத்துக்கு 6 கோழியில் 3 கோழி காலி ஆகிடுச்சு. சரி ஏன்னா இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இதே நாய் போய் மொப்பம் முடிச்சு போயிட்டு அதை காலி பண்ணதே நமக்கு இங்கே ஒத்து வராது, நம்ம வயலுக்கு கொண்டு போயிடலாம், இப்போதைக்கு கடக்கணத்தில் யார்ட்டாச்சும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் கேட்டார். 3 கடக்கணத்தை கோழியும் கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. 1500 ரூபாய்க்கு வாங்கிட்டார் அவர் 3 கோழியுமே. கடைசியில் அவர்கிட்ட போயிட்டும் ஒரு கோழியை நாய் பிடிச்சிருச்சு. அதான் ஒரே வருத்தமாக இருக்குது. அதனால் திரும்ப நான் வயலுக்கு எல்லா செட்டும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கடக்கணத்தை கோழி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் சார். அடுத்து வான்கோழி, புறா,
இது மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையத்தை ஃபுல்லாகவே பண்ணை திட்டம் வந்து நான் இதான் சார் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மாடு, அடுத்து கோழி, அடுத்து கடக்கானத்த கோழி, அடுத்து புறா, இந்த மாதிரி வயல்லே எல்லாமே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் சார். இதான் என்னோடய பண்ணைத்திட்டம் இதான் சார். இப்போதைக்கு வந்து நபார்டில் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா வங்கி அப்ரோச் பண்ணி வங்கி ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா மாட்டு பண்ணை வைக்கிறது. சப்போஸ் வங்கி அப்ரோச் பண்ணி முடியல அப்படின்னா நம்ம இப்போதைக்கு 2 மாடை வாங்கிட்டு வயலில் பண்ணை திட்டத்தை ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக ஒவ்வொன்றா, அப்புறம் நாட்டுக்கோழி, கடக்கநாத்த கோழி, அப்படி அப்படி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் சார். இதுதான் சார் என்னோடய பண்ணை திட்டம். இதுலேருந்து வருமானத்தை பெருக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் சார். எப்படின்னா விவசாயத்தை வந்து விவசாயம் வந்து இப்போ இடையில வந்து களை வெட்டணும், அதுக்கு வந்து செலவு இருக்குது. இப்போ நம்ம இந்த மாட்டு பண்ணை திட்டத்துலேயும் நாட்டுக்கோழி வளர்ப்பு இந்த இதில் வந்து சைடு வருமானத்தை வந்து அந்த செலவுக்கு பண்ணிட்டோம்னா அதோட இயர்லி இன்கம் வந்து அப்படியே பர்மனெண்ட்டாக போயிடும். அந்த மாதிரி தான் சார் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் சார் என்னோடய பண்ணை திட்டம். திரும்ப யோசிச்சுட்டு இன்னும் பிளான் இருக்குது, இன்னும் யோசனை. அது எனக்கு இப்போ டக்குன்னு யோசனை வரல. அது மாதிரி இருந்தாலும் நான் அடுத்த பதில் வந்து சொல்கிறேன் சார் உங்களுக்கு. நன்றி சார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன் சார். காடை வளர்ப்பு லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு மாடு, நாட்டுக்கோழி, கடக்கநாத்த கோழி, காடை, இந்த புறா, இந்த மாதிரி வளர்க்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் சார். நான் இதுதான் சார் என்னோடய எதிர்கால திட்டம். இதுலேருந்து வந்து வருமானத்தை வந்து பெருக்கணுங்கிற மாதிரி தான் என்னோடய ஐடியா பண்ணியிருக்கேன் சார். நான் இதான் சார் என்னோடய எதிர்கால திட்டமும் பண்ணை திட்டமும். என்னோடய திட்டம் இதான் சார் என்னோடய திட்டம். நன்றி சார். வணக்கம் குமார் சார், நான் செந்தில் பேசுகிறேன். உங்களோட ஆடியோ பதிவை கேட்டேன். உங்கள் முயற்சிகள்லாம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சிறப்பாக சொல்லியிருக்கீங்க, எல்லாருக்கும் ஊக்கமாகவும் இருக்கும். அதில் சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படி அமைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. மாடு வளர்ப்பு, கோழி, காடை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சந்தோஷம், செய்யுங்க நல்லா. பேங்கு லோனு கேட்டுருதுக்குன்னு சொன்னீங்க, கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இதில் நீங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை அமைக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இடத்த கொஞ்சம் பார்த்துங்க. வயலில் அமைக்க போகிறேன்னு இருக்கீங்க, ஷெட்டு போட்டிருக்கேன்னீங்க. கொஞ்சம் மேடான பகுதியில் ஷெட்டை போடுங்க. அதில் ஒரு கொஞ்சமாக உங்கள் நீர் சேமிப்பு பண்ணைக்குட்டை அமைப்புகளையும் கொஞ்சம் சரி பண்ணிங்க. நீங்கள் மாடு வளர்க்கணுன்னீங்க. மாடு வந்து இன்றைக்கி தண்ணியோட விலையும் பாலோட விலையும் ஒரே ஈக்குவலாக இருக்குது. அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். குறைந்த அளவில் மாடு வளங்க. ஒரு 4 மாடு 5 மாடுங்கிற மாதிரி அதுவே போதும். அதில் 2 மாடு கறவையில் இருந்தால் சிறப்பு. ரெண்டாவது கோழி வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு நிறையா வெரைட்டி வெளில விட்ருக்காங்க. நிறையா பேர் வளர்க்குறாங்க. நிறையா சீக்குகள் வருது. அதையே நம்ம கிராமப்புறங்களில் வீட்டில் அவையம் வச்சு நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு கோழி வாங்குங்க. ஒரு 7-8 கோழி, ஒரு கோழி 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரும் வீடுகளில் போய் வாங்கினீங்கன்னா. அது மாதிரி ஒரு 7-8 கோழி, 2 சேவல் வாங்குங்க. அது வந்து நாய் இதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கும். சின்னதாக உங்கள் தோட்டத்திலே ஒரு கூண்டு அடித்து வளங்க. இரவு நேரத்தில் மற்ற பிராணிகள்டேருந்து பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒருங்கிணைந்த பண்ணையம். மீன் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பண்ணைக்குட்டை சின்னதாக அமைச்சு. நிறைய கடன் வாங்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத போட்டு ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வாங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மாட்டுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50-60 கிலோ உணவு கொடுக்கணும். அதையும் பார்த்துங்க. அதுக்கு உள்ள தீவன, புல், மேய்ச்சல் இடம் எல்லாம் வசதி இருக்கான்னு பார்த்துங்க. டெய்லி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் பருத்தி கொட்டை புண்ணாக்கு இதுங்க கலவையாக கொடுக்கணும். அதையும் பிளான் பண்ணிக்கங்க. நிறைய காசை போட்டு நஷ்டம் வந்துட்டுன்னு சொன்னால் வருத்தமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிங்க பாருங்கள். அடுத்த பதிவில் வரேன். வணக்கம் குமார் சார், செந்தில்.
இன்னொன்று விஷயம், நீங்கள் ஆடு வளர்க்குறத அதில் சேர்த்துங்க. அது நல்ல லாபகரமான தொழில். எப்படின்னா, ஒரு சின்னதாக நான் அதுவும் இப்போ உள்ள ஜமுனாபரி, போயர் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வேணாம். சில நண்பர்கள் பரண்மேல் ஆடு அமைச்செல்லாம் நிறைய நஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் சின்ன குட்டிகளாக நான் 2 குட்டி 3 குட்டி போடுற நாட்டு ஆடுங்க இருக்குது, கொஞ்சம் உயரமாக கன்னி ஆடுகள், கொடியாடு, இந்த மாதிரி ஆடுகள்லாம் நல்ல விற்பனை வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஆடுங்களை ஒரு 5-6 ஆட்டுக்குட்டி வாங்கி, சின்ன ஆட்டுக்குட்டியாக வாங்கி அழகாக வளங்க. அதில் நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ அந்த 7 ஆடு வாங்கி வளர்த்திங்கன்னா அதில் ஒரு ஆடு 2 குட்டி போடுறது வருஷத்துக்குன்னா 14 குட்டி ஆச்சு. ஒரு குட்டி 6,000 ரூபா விற்றாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மாட்டோட ஆடு நல்ல தொழில், அதை செய்யுங்க. ஒரு சின்ன பண்ணைக்குட்டை அமைச்சு இந்த நாட்டு மீன்களை வாங்கி விட்டிங்கன்னா, வியாபாரிங்கள்ட்ட கொடுக்காம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை நம்மளே பிடிச்சி நம்ம தோட்டத்திலே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஃப்ரெஷ் மீன், வெளியில் நண்பர்கள் கேள்விப்பட்டால். அந்த மாதிரி திட்டங்களும் செய்யுங்க. தோட்டத்தில் காய்கறி ஏதாவது பயிரிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்பா இருக்காங்க நீங்கள் அதுக்குள்ளே பண்ணைக்குட்டை அமைச்சிங்கன்னா அந்த தண்ணி எடுத்து காய்கறி பண்ணுங்கள். ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு மரக்கன்றுங்களை தோட்டத்தில் அமைச்சு ஒரு ரம்மியமான சூழ்நிலையை உருவாக்குங்க. அதே மாதிரி நிறைய பேர் புதுசாக ஐடியா கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக பண்ண நண்பர்கள்ட்ட கேட்டு வெற்றி அடைஞ்சவங்கள்ட்ட அதில் உள்ள சாதக பாதங்களை கேட்டு செய்யுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ பரண்மேல் ஆடு வளர்ப்பு போயர் அப்படிம்பாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெரிய வெற்றிகரமான பண்ணையாளர் நண்பரை பார்த்தேன். இப்போ 2 வருஷம் கழித்து அவரை திரும்பி பார்க்குறப்ப அந்த ஆடு வளர்ப்பு, பரண்மேல் ஆடு வளர்ப்பை விட்டுட்டு இப்போ முயல் வளர்ப்புக்கு இறங்கிட்டார். என்னன்னு கேட்டால், அது இருந்தது, அது சரியான விற்பனை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க அந்த நண்பர். என்னன்னு கேட்டால், நம்ம கிராமத்தில் பார்த்திங்கன்னா நாட்டாடுக்கு உள்ள மதிப்பு என்றைக்குமே மதிப்பாக தான் இருக்குது. இந்த மாதிரி போயர் இதுங்கெல்லாம் மக்கள் விரும்பி உண்ண ஆரம்பிக்கலை. ஹோட்டல் தொழிலில் உள்ளவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க வைக்கிற வேலையாக இருக்குது. ஸோ நாட்டாடுங்கன்னா மேய்ஞ்சிட்டு வந்துடும். இது பரண்மேல் பராமரிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் சின்ன லெவலில் ஆட்டு இது செய்யுங்க, மீன் செய்யுங்க, காய்கறி பண்ணுங்கள், கோழி பண்ணுங்கள், நாட்டுக்கோழியாக வாங்கி பண்ணுங்கள். மாடு வந்து என்னோடது என்னென்னா 2 மாடு வாங்குங்க, சென மாடாக கூட வாங்குங்க. அதை நல்லா வளர்த்து அதுலேருந்து கன்றுகளை எடுத்து நீங்கள் பண்ணையை விரிவாக்கம் செய்யுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. சார் செந்தில் சார், நான் குமார் பேசுகிறேன் சார். இது வந்து சார், இப்போ நான் செட்டு போட்டிருக்கிறது மேடான இடத்துல தான் சார் போட்டிருக்கேன். சுற்றிலும் தென்னை மரம் இருக்குது, என் வயலில் தான் தென்னை மரம் இருக்குது. மேடான இடத்துல தான் சார் செட்டு போட்டிருக்கேன். அடுத்த செட்டு ஏதாச்சும் போடுற மாதிரி ஐடியானா இடம் மேடான இடத்துல தான் சார். அங்கே தண்ணி அந்தளவுக்கு ஒன்றும் போகாது. ஆல்ரெடி என்கிட்ட பண்ணைக்குட்டை இருக்குது சார். 60 அடி நீளம், 30 அடி அகலம், 5 அடி ஆழத்துக்கு பண்ணைக்குட்டை இருக்குது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என் கொட்டாய் பக்கத்துலேயே இன்னும் 100 அடி அகலத்துக்கும் 150 அடி அகலத்துக்கும் 60 அடி நீளத்துக்கும் 60 அடி அகலம் 150 அடி நீளத்துக்கும் திரும்பவும் எழுதி கொடுத்துருக்கேன். எனக்கு கொடுத்த ஒரு 30 சென்ட் நிலத்தை அப்படியே ஃபுல்லாக பண்ணைக்குட்டை ஆக்கிலாம் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஒரு 10 சென்ட் 12 சென்ட் நிலம் இருக்குது. 10 சென்ட் நிலத்தில் பண்ணைக்குட்டி இருக்குது. இன்னும் 20 சென்ட் நிலம் பக்கத்துலேயே இருக்குது. அந்த 20 சென்ட் நிலத்தையும் பண்ணைக்குட்டி ஆக்கலாம்னு முடிவு பண்ணி எழுதி கொடுத்துருக்கு பஞ்சாயத்தில். பஞ்சாயத்து ஆஃபீஸில் எழுதி கொடுத்துருக்கேன். இந்த வந்துருச்சு என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் 1 மாதமாக. ஆனால் நான் வந்து வெட்டின பாடில்லை. ஃப்யூச்சரில் ஏன்னா தண்ணி வந்து பண்ணைக்குட்டையில் நின்றுதுன்னா தண்ணி அப்படியே நீர்மட்டம் இறங்கிடுது. எங்களோட மண் அப்படியே. என்னோடய குறிக்கோள் ஃபஸ்ட்டு வந்து மழைநீரை சேகரிக்கணும். என்னோடய மீன் வளர்ப்பு அடுத்தபட்சம். மழைநீரை சேகரித்து நீர்மட்டத்தை வந்து தண்ணியோட அளவை வந்து கீழே பூமிக்கு செலுத்தணும். என்னோடய கிணறு பக்கத்துலேயே இருக்கும். நான் இப்போ இன்னொரு 150 அடி அகலத்துக்கு பண்ணைக்குட்டை வெட்டிட்டோன்னா என் கிணறுக்கும் அந்த பண்ணைக்குட்டைக்கும் கரெக்டாக 30 அடி டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். 35 அடி இல்லை 40 அடி டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். அவ்வளோதான். 35 அடி 40 அடி 50 அடி டிஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் இருக்கும். அதனால் என்னோடய குறிக்கோள் ஃபஸ்ட்டு வந்து மழைநீரை சேகரித்து தண்ணியை வந்து பூமிக்குள்ளே செலுத்தணும். அதுக்கு அடுத்து தான் சார் மீன் வளர்ப்பு. அடுத்து நீங்கள் தீவன மேலாண்மை சொன்னீங்க. என்கிட்ட மொத்தம் வயல் வந்து 5 ஏக்கர் இருக்குது சார். மொத்தம் இருக்கிறது 10 ஏக்கர் இருக்குது. எனக்கு 5 ஏக்கர், சித்தப்பாவுக்கு 5 ஏக்கர்.
இப்போ நான் ஆல்ரெடி வந்து இப்போ நான் 2 மாடு வாங்கலான்னு பிளான் பண்ணி இப்போ 30 சென்டில் தீவனம் போட்டேன். கோஎஃப்எஸ் 29ம் கோ5 விதைக்கரணையும் போட்டேன். ஒரு சூழ்நிலை மாடு வாங்க முடியல. அதை போட்டு இப்போ என் உயரத்துக்கு வந்துருச்சு, என் இடுப்பு உயரத்துக்கு வந்துருச்சு. இப்போ சித்தப்பாட்ட ஆல்ரெடி மாடு இருக்குது. இப்போ அவர் தான் அறுத்து போட்டுட்ருக்காரு. அவர்கிட்ட தீவனம் போடவே இல்லை அவர். என் தீவனத்தை இப்போ அவர் தான் அறுத்து போட்டுட்ருக்காரு. நீ அறுத்து போட்டு சித்தப்பா, நான் அப்புறம் மாடு வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் தான் அறுத்து போட்டுட்ருக்காரு. ஆல்ரெடி தீவனம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். அதை சுற்றி அகத்தி விதையும் அந்த தீவனம் கொள்ளைய 30 சென்ட் நிலத்தை சுற்றிலும் அகத்தி விதையும் ஊனியிருக்கேன் சார். அதனால் தீவனம் மேலாண்மை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது சார். அடுத்து வந்து கோழி, நீங்கள் கோழியை பற்றி சொன்னீங்க. என்கிட்ட ஆல்ரெடி 6 சிறுவடை பெருவடை 6 கோழி, நாட்டுக்கோழி 6 கோழி இருக்குது. 2 சேவல் இருக்குது. 8 கோழி என்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. அதில் வந்து 3 கோழி முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் சைடு என்ன சொன்னாங்கன்னா, முட்டை போடுறது வந்து அடை வச்சா குஞ்சியை காப்பாற்ற கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 3 கோழி முட்டையும் அம்மா வெளியே தான் 10 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு முட்டை 10 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த முட்டை போடும்போது அப்படியே குஞ்சை உற்பத்தி பண்ணிக்கலாம் சார் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு என்கிட்ட 6 கோழி 2 சேவல் இருக்குது சார் என்கிட்ட. இதெல்லாம் கொண்டு வயலில் விடணும் கொண்டு அப்படியே அதான் சார் பிளான் பண்ணியிருக்கேன் சார். நன்றி. ஓகே சார், செஞ்சு சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஆடு வளர்க்குறதையும் நான் சேர்த்துக்கிறேன் சார் கண்டிப்பாக. ஆனால் அது எனக்கு சற்று ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக ஆடு வளர்க்குறதையும் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் சார் நான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார் தகவல் கொடுத்ததுக்கு. ஆல்ரெடி இந்த பண்ணைக்குட்டை இருக்குது சார். நான் ஃபோட்டோஸ் கூட நான் அந்த மழை காலத்தில் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குரூப்பில் போட்டு செந்தில் செல்வகுமார் சாருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஆல்ரெடி நான் பிரிட்டோராஜ் சார் 4 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம். அப்போயே அவரோட அறிவுரையின் பேரில் தான் நான் பண்ணைக்குட்டை அமைச்சேன். அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணைக்குட்டை போய் பஞ்சாயத்தில் அப்ரோச் பண்ணி பண்ணைக்குட்டை வெட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சார். இன்ன வரைக்கும் 4 டைம் தண்ணி நின்று இருக்குது. இப்போ பெஞ்ச 2 மழையிலையும் தண்ணி ரொம்பி தான் போயிருக்கு. எனக்கு என்னென்னா, மேட்டு சைடு எனக்கு கிழக்க ஃபுல்லாகவே மேட்டாங்காடு தான். அங்கேருந்து வர்ற தண்ணியெல்லாம் நான் தரிசு விட்ருக்கேன். வண்டி எந்த 2 பக்கமும் என் வயலுக்கு போகிறதுக்காக தரிசு விட்ருக்கேன். நான் தரிசில் வந்து வண்டி போகிறதுக்காக விட்ருவேன். அந்த தரிசில் தண்ணி வந்து என் குட்டையில் விழுந்து தான் அங்கிட்டு ஓடைக்கு போவோம். அதனால் அந்த 30 சென்ட் நிலத்தையும் பண்ணைக்குட்டையாக ஆக்கணும்னு முடிவு பண்ணி தான் சார் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து 30 சென்ட் நிலம் ஃபுல்லாகவே பண்ணைக்குட்டை ஆக்கிறது தான் என்னோடய குறிக்கோள். ஃபஸ்ட்டு வந்து மழைநீரை சேகரித்து தண்ணியை பூமிக்கு செலுத்தணும். இந்த பண்ணைக்குட்டையை வச்சு என்னோடய கிணத்தோட நீர்மட்டத்தை திரும்ப உயர்த்தணும் அப்படின்னு தான் என்னோடய ஃபஸ்ட்டு குறிக்கோள். அதுக்கப்புறம் தண்ணி ரெகுலராக நின்றுதுன்னா அதுக்கப்புறம் மீன் வளர்ப்புக்கு போகலாம். அதை அடுத்த கட்ட யோசனை முடிவு பண்ணிடுறேன் சார். நன்றி சார். வணக்கம் குமார் சார், உங்கள் பதிவை கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். உங்கள் முயற்சிகள்லாம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்கள் எது செஞ்சாலும் குழுவில் பதிவிடுங்க. தெரிந்த நண்பர்கள், அனுபவம் உள்ளவங்க உங்களுக்கு உடனே ஆலோசனை சொல்லுவாங்க. தீவன பயிர் வளர்க்குறோம், இப்போ மாடு இல்லை, நீங்கள் அந்த ஒரு கரணையாக கூட விற்கலாம். நான் கூட ஒரு கரணை ₹1 கூட வாங்கிட்டு வந்தேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ விலை என்னன்னு தெரியல. அந்த மாதிரி விற்றா கூட லாபம்தான். செய்யுங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள்.